வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கம்பன் விழாவில் மரபுகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு. தமிழ் உரிமை இயக்கத்தினர் முற்றுகை போராட்டம். இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதம். கடைகள் மற்றும் குடியிருப்புகள் உள்ள இடம் ஆக்கிரமிப்பு. இடத்தின் உரிமையாளர் காவல்துறையிடம் புகார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கம்பன் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் கம்பன் விழாவில் மரபுகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59வது கம்பன் விழா கடந்த 8ஆம் தேதி முதல் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கமாக இவ்விழாவில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் நிறைவில் தேசிய கீதம் இசைப்பது மரபாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படாமல் வந்தே மாதரம் பாடல் தொடக்கத்தில் இசைக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இறுதியில் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இது மரபு மீறலாகும் என நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மற்றும் தகவல் அறிந்தோர் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவரம் தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் கம்பன் கலையரங்கத்திற்குள் நுழைந்து எதிர்ப்பு தெரிவிக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து அரங்கின் வாயிலை மூடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கம்பன் கலையரங்க நுழைவு வாயில் முன்பு முழக்கங்கள் எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விரும்பினால் பாடலாம் என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே விருப்பமே இல்லாமல் பழக்கமும் இல்லாமல் வரம்பு மீறி செயல்பட்ட இந்த கம்பன் கழகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே கம்பன் கழகத்தார் இதை திரித்துக் கொள்ள வேண்டும். வரும் காலத்தில் தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் அரசு விழாக்களாக இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்தைத்தான் முதலில் பாட வேண்டும். இல்லை என்றால் தமிழ் அமைப்புகளும் தமிழ் உரிமை இயக்கமும் போர்க்கொடி தூக்கும். எனவே தமிழ் உரிமையை நிலநாட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அரசும் தனியார் அமைப்புகளும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதை உறுதி செய்ய வேண்டும். கம்பன் கழகம் அதனை திரித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK மேல்நிலைப் பள்ளியில் 48 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவன் கவின் 95% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சாதனா 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் மிதுன்ராஜ் மற்றும் பவானி ஸ்ரீ 87% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு பள்ளியின் தாளாளர் மகேந்திரன், 2ஆம் இடம் பிடித்தவருக்கு பள்ளி முதல்வர் ஜெயக்குமார், 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு பள்ளி துணை முதல்வர் தமிழா ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். SRK மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் முதல் 99 மதிப்பெண்கள் வரை 19 மாணவர்களும், 90 மதிப்பெண்கள் முதல் 94 மதிப்பெண்கள் வரை 23 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 48 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர் தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர் கணக்கில் இருந்து பணம் எடுத்ததால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் காந்தி வீதியில் இந்தியன் வங்கி கிளை உள்ளது.
அங்கு கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதல் கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்ட தகவல் வாட்ஸ்அப் மூலம் பரவியதை அடுத்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வங்கி கிளைக்கு வரத் தொடங்கினர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து விவரங்களுடன் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி வங்கிக்கு வர வைத்தனர். அங்கு வந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக இந்தியன் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாகவும் இன்றைக்குள் மீண்டும் தங்களது வங்கி கணக்கில் பணம் திரும்ப வந்துவிடும் என்றும் அப்படி வராதவர்கள் நாளை திங்கட்கிழமை வங்கிக்கு நேரில் வந்து புகார் அளியுங்கள் என்று கூறினர். அதிகாரிகளின் விளக்கத்தை ஏற்க மறுத்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் நேற்று இரவு பரபரப்பு ஏற்பட்டது. வங்கி வாசலில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டது. நிறைய பேருக்கு வந்து இந்த அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது அந்த அமௌண்ட்டை காட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து முடிஞ்சதும் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் சரியாயிடும் சொல்கிறாங்க. 90% முடிஞ்சிடும், 99% முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் செக் பண்ணிட்டு காலையில் செக் பண்ணுங்க, சரியாயிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனாக்கா மண்டே வந்து பேங்க் மேனேஜர் பேங்க்கில் வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் அதே கலந்து புதுச்சேரி மிஷன் வீதியில் கடைகள் மற்றும் குடியிருப்புகள் உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களிடம் இருந்து இடத்தை மீட்டு தர வேண்டும் என்று இடத்தின் உரிமையாளர் காவல்துறையில் புகார் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஸ்டெல்லா டெனிஸ். இவர் நேற்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமாக புதுச்சேரி மிஷன் வீதியில் எண் 103 கீழ் 251 என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தில் 2 கடைகளும் ஒரு குடியிருப்பு வீடும் உள்ளது. அந்த இடத்தில் வசித்து வந்த ஆஞ்சலின் மற்றும் அவர்களின் மகன்கள் ஆக்கிரமிப்பு செய்து இடத்தை காலி செய்யாமல் உரிமை கொண்டாடி வருகின்றனர். மேலும் அவர்கள் உரிமை கோரி புதுவை 3வது மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவர்களுக்கு எதிராகவே தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் அந்த வீட்டின் முகவரியில் இந்தோ பிரெஞ்சு கொலாபரேஷன் அடிப்படையில் தொழில் தொடங்க உள்ளதால் அவர்கள் இடையூறாக உள்ளனர். மேலும் ஆக்கிரமிப்பாளர்கள் உரிமை கொண்டாடும் இடம் எங்களுடைய இடம் என்பதற்கான அனைத்து விதமான சான்றிதழ்களும் உள்ளன. அதனை தாங்கள் பரிசீலனை செய்து யார் பக்கம் நியாயம் உள்ளது என்று விசாரிக்குமாறு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். என் அண்ணனை வந்து தாறுமாறாக பேசியும் அவருக்கு எதிர்காலத்துல விளைவுகள் வர மாதிரி ஒரு செயல்களை செய்தோம். இவர் வந்து போலியா ரெடி பண்றாரு எல்லாத்தையும்ன்ற மாதிரி அவதூறான வார்த்தைகள் பேசியும் என்ன நடுவுல போக்கல. அந்த கேஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்க வந்து எங்களை தாக்க வந்ததாக அவங்க புகார் அளிக்கிறாங்க. நாங்களும் புகார் அளிச்சோம், அவங்களும் புகார் அளிக்கிறாங்க. இது நிலுவையில இருக்குது, ஸ்டேஷன்ல, பெரிய கடை ஸ்டேஷன்ல இருக்குது. ஆனா இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவர் நடுவுல நம்மள பார்க்கக்குள்ள எல்லாம் கொலை மிரட்டல் விடுறாரு, முறைக்கிறது, இப்படி காட்டுறது, இதெல்லாம் வந்து தவறான விஷயம் இல்லையா? எனக்கு 46 இயர்ஸ் ஓல்டு. நான் என்னோட பேரை வந்து நாசம் பண்ற விதத்துல அவர் நடக்கிறாரு. எனக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஜோசப் பிடபிள்யூடி ஸ்டாஃப் இவர் தான் காரணம். இதைத்தான் நான் வந்து தெரிவிக்கிறேன். எங்களுடைய சொத்தை மீட்டு தரணும்ன்றதுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். பாஜக பிரமுகர் உமாசங்கரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அன்னதானம் வழங்கி மக்கள் குறை தீர்ப்பு அலுவலகம் திறக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் உமாசங்கரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் காமராஜர் நகர் தொகுதிக்கான லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகம் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனையின் அடிப்படையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உமாசங்கரின் தந்தையும் பாஜக ஓபிசி அணி செயற்குழு உறுப்பினருமான காசிலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதை அடுத்து திண்டிவனம் அடுத்த முட்டியூர் கிளை தாவேகாவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு
திண்டிவனம் அடுத்த முட்டியூர் கிளை சார்பாக பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் முட்டியூர் கிளை, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதை முன்னிட்டு கூட்டேரிப்பட்டில் தாவேகாவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தாவேகாவினர் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதன் ஒரு பகுதியாக மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கேரள செண்டை மேளம் முழங்க அப்பகுதியில் LED அமைத்து தமிழக முதல்வரின் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியை பொதுமக்கள் காணும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் பரணி பாலாஜி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் நிரஞ்சன், ஒன்றிய செயலாளர்கள் ஜீவன்குமார், தனசேகர், மாவட்ட துணை செயலாளர் சங்கீதா ஆகியோர் தலைமையில் இளைஞர் அணியைச் சேர்ந்த கூட்டேரிப்பட்டு அம்மன் ஹோட்டல் மற்றும் ரியல் எஸ்டேட் சங்கர், கேணிப்பட்டு சுரேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கும் பேருந்தில் சென்ற பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதில் கண்ணதாசன், வேல்முருகன், சதீஷ், செந்தில்குமார் உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு LED திரையில் தெரிந்த தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு ரோஜா பூக்களை தூவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மயிலம் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைக்கு பின் 108 தேங்காய் உடைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். விஜய் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்றதையொட்டி விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தாவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஆலோசனைப்படி திண்டிவனம் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் திண்டிவனம் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி தலைமையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் திண்டிவனம் மேற்கு நகர இணை செயலாளர் தேவபால், நகர பொருளாளர் கில்லி ராஜா உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள், வார்டு செயலாளர்கள், பூத் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கம்பன் விழாவில் மரபுகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு, தமிழ் உரிமை இயக்கத்தினர் முற்றுகை போராட்டம். இந்தியன் வங்கி கிளையில் வாடிக்கையாளர் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி, வங்கி கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதம். கடைகள் மற்றும் குடியிருப்புகள் உள்ள இடம் ஆக்கிரமிப்பு, இடத்தின் உரிமையாளர் காவல்துறையிடம் புகார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.